காலை 6:30 மணி. அலாரம் சத்தம் கேட்டு இருந்துச்சா மீனா. அவள் பக்கத்தில் ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சி படுத்திருந்தா நிலா. அவள் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு பெட்டில் இருந்து எழுந்தாள் மீனா. பக்கத்தில் இருந்த இன்னொரு ரூமுக்கு போய் பார்த்தா. கம்ப்யூட்டர், ஏசி எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. கிச்சனுக்கு சென்று பார்த்தா. பால் பாத்திரம் காலியாக இருந்துச்சு. வேகமாக ஹாலுக்கு வந்தா. டிவியில் கிரிக்கெட் ஹைலைட்ஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சோஃபாவில் சாஞ்சபடி டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தான் வினோத். இதை பின்பக்கமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாள் மீனா. அந்த அறை முழுவதும் சிகரெட் புகை நாற்றம் வீசியது. டிவி முன்னால் இருந்த டேபிளில் ஒரு மது பாட்டில் பாதி காலியாகி இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கடும் கோபம் அடைந்தாள் மீனா. ஏங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த வேலை இல்லைனா வேறு வேலை தேடிக்கலாம். அதுக்காக இப்படி டெய்லி குடிக்கணுமா? நேற்று நைட்டு எத்தனை பேக்கெட் சிகரெட்டு காலி பண்ணீங்க என்று கேட்டால் வினோத்திடம். ஆனால் வினோத்திடமிருந்து எந்த பதிலும் வரலை. ஸ்டார்ட் அப் கம்பெனினா ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க. சரி, வீக்கெண்டுக்கு வெளியே போகலாம்னு கேட்டால் கூட ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அதெல்லாம் எதிர்பார்க்காதான்னு சொன்னீங்க. சரி, கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறோம்னு சொல்லி இவ்வளோ பெரிய வீட்டை லோன் போட்டு வாங்கணும். இப்போ அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட கூட காசு இல்லை. இங்கே பாருங்கள், இதுவரை நான் உங்களை பற்றியோ உங்கள் வேலையை பற்றியோ குறை சொன்னதே கிடையாது. இப்போவும் குறை சொல்ல விரும்பலை. ஆனால் ஏன் இப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க? வேறு வேலை தேடுங்க. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்து குடிச்சிக்கிட்டு இருந்தால் என்ன தான் அர்த்தம்? இல்லை, உங்களுக்கு வேறு வேலைக்கு போக பிடிக்கலனா வீட்டை பார்த்துக்கோங்க. நான் வேலைக்கு போகிறேன். இந்த வீட்டை கூட விற்றுடலாம். மாமா அன்னைக்கே சொன்னாங்க, கடன்காரனா சொந்த வீட்டில் இருக்கிறத விட மன நிம்மதியோட கடன் இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துடலாம்னு. அது எவ்வளோ உண்மைன்னு இப்போ தான் புரியுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த வீடு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். நமக்கு அந்த வாழ்க்கை போதுங்க. நீங்கள் இப்படி இருக்காதீங்க ப்ளீஸ். நமக்கு 2 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் கூட நீங்கள் கடைசியை எப்போ சிரித்து பேசி விளையாடினீங்க என்று மீனா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க வினோத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரலை. அப்போ தான் மீனா வினோத்தோட விரல் எடுக்க பார்த்தா. அதில் எரிஞ்சு முடிந்த சிகரெட் துண்டு அப்படியே இருந்தது. இதை பார்த்ததும் முன்னால் சென்று வினோத்தை பார்த்தாள் மீனா. வினோத்தின் கண்கள் மூடி இருந்தது. வாய் ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. நிலை குலைந்து போன மீனா தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தா. காரில் கண்ணை மூடி சாஞ்சு உட்கார்ந்துருந்த அவளோட ஃபோன் சத்தம் கேட்டு எழுந்தாள். ஃபோனை பார்த்தா. மாமா என்று இருந்தது. ஃபோனை எடுத்து பேசினாள்.